Hi guys, welcome back to Tech360.lk. So today's practical நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் எப்படி டிசைன் பண்ணலாம்ங்கிற விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ்லி செஞ்ச 10 ப்ராக்டிக்கல்லையும் ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற எல்லா டூல்ஸையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் இருக்கிற ஆல்மோஸ்ட் அநேகமான மெனு பார் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணப்படுது, அந்த மெனு பாரில் என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தோம். அதாவது லேயர்ஸ், சேனல், பார்ட்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கல் வைஸாக செக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம செய்ய போகிற இந்த ப்ராக்டிக்கலில் ப்ரீவியஸ்லி பார்த்த அநேகமான விஷயங்களை கொலாபரேட்டிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஸ்டெப் பை அந்த டூலை செலக்ட் பண்ணுங்கள், இந்த வேலையை செய்யலாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் எனக்கு தேவையான விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டே போவேன். இந்த டூலை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களோட ப்ராக்டிக்கலில் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ அப் பண்ணினா ஓகே. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஸ்டடி பண்ணதால் நான் ஒவ்வொரு டூலையும் பற்றி தனித்தனியாக உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் இன் டு த ப்ராக்டிக்கல். ஸ்டெப் நம்பர் 1, நம்மளோட ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ண போகிற, அதாவது க்ரியேட் பண்ண போகிற சர்டிஃபிகேட்டோட சைஸ் என்ன, அதாவது நீளம், அகலம், ஹைட் அண்ட் லென்த் ஆர் வித் என்னங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். ஆக்சுவலான சைஸ் என்ன தேவையானமோ அதை தான் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு ஒரு சைஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் பிரிண்ட் எடுக்கிறப்போ A4 சைஸில் கொடுப்பீங்களா இருந்தால், ஒருவேளை நீங்கள் க்ரியேட் பண்ண இமேஜ் வந்து சிறுசாக இருக்கும்னு சொன்னால் A4 சைஸில் எடுக்கும்போது அதில் ஒரிஜினல் குவாலிட்டி உடஞ்சி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ டிஃபால்ட் இதில் இருக்கிற சைஸ் வித் வந்து 14.01 அண்ட் ஹைட் வந்து 20.99. திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு A4 சைஸ் பேப்பர். ஸோ நான் அந்த சைஸையே செலக்ட் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த சைஸை மாற்றணும்னா நம்ம மாற்றிக்கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஸ்டெப் நம்பர் 2, நம்மளோட பேக்ரவுண்ட் கலர் என்னென்னு டிசைட் பண்ணணும். ஸோ இதில் ஒயிட்டில் இருக்குது. உங்களுக்கு ஒயிட் தான் பேக்ரவுண்ட்னு சொன்னால் நம்ம பேக்ரவுண்ட் கலர் மாற்ற தேவையில்லை. அப்படி இல்லைன்னு சொன்னால் பெயிண்ட் பாக்கெட்டை யூஸ் பண்ணி தேவையான ஒரு கலரை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொள்ளலாம். ஸோ நான் பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு எனக்கு எது சரி போர்டரை க்ரியேட் பண்ணணும் அல்லது போர்டருக்கு ஒரு டிசைன் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பேக்ரவுண்டில் எதுன்னு சரி இமேஜை போடணுமா இருந்தால் அந்த இமேஜை எட் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த சர்டிஃபிகேட்டுக்கு ஜஸ்ட் போர்டருக்கு சம் லைன்ஸை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஷேப்புங்கிற அந்த ஷேப் பண்ண க்ரியேட் பண்ணுறதுக்குரிய டூல்ஸை யூஸ் பண்ணுறேன். தேவையான ஷேப்பை நான் அதை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஒரு ஷேப்பை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னு சொன்னால், ஸோ அதே திக்னஸில் இன்னொரு ஷேப்பை க்ரியேட் பண்ணணுமா இருந்தால் நம்ம ஜஸ்ட் இந்த ஆல்ரெடி க்ரியேட் பண்ணின இந்த ஷேப்ட லேயர் இருக்குது, இந்த லேயரில் வச்சு அதில் டூப்ளிகேட் லேயரை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நம்ம திரும்ப தேவையான இடங்களில் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ செகண்ட் லேயர் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கு, நீங்கள் அதை மூவ் பண்ண கொள்ளலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா உங்களுக்கு வழங்கும். ஸோ நீங்கள் நியூ ஷேப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்கு என்ன கலர் பெயிண்ட் பக்கெட் யூஸ் பண்ண போகிறீங்களோ, என்ன கலர் யூஸ் பண்ண போகிறீங்க, அது வந்து அந்த கலரை நீங்கள் உங்களோட இமேஜுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் இப்போ உங்களோட மவுஸ் பாயிண்டர் பெயிண்ட் பக்கெட்டை அந்த இமேஜ் இந்த ஷேப்புக்கு மேலே மூவ் பண்ணுறப்போ உங்களோட கர்சர் இந்த இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிற ஷேப்பில் மாறும், அதில் கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களோட ஷேப் லே மஸ்ட் பி ரெஸ்டரைஸ் பிஃபோர் ப்ரொசீடிங் என்ற ஒரு மெசேஜ் வரும். ஓகே பண்ணுங்கள், ரெஸ்டரைஸ் பண்ணி அனுப்பிடுங்க. ஓகே பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு தேவையான கலர்ஸை நீங்கள் உங்களோட ஷேப்புக்கு பெயிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதே மாதிரி மற்ற ஷேப்களுக்கும் உங்களுக்கு தேவையான மாதிரி தேவையான கலரை கொடுத்துக்கொள்ளும். ஸோ நான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த சர்டிஃபிகேட் டிசைனிங்கில் சர்டிஃபிகேட்டோட லெஃப்ட் சைட் பாட்டம் சைட் ரெண்டையும் ஷேப்புங்கிற டூலை யூஸ் பண்ணி தென் பெயிண்ட் பக்கெட்டையும் யூஸ் பண்ணி ஒரு டிசைனிங் ஒன்று செஞ்சுருக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் அடுத்த சைட்டுக்கும் தேவைப்படும் இருந்தால் இதை காப்பி பேஸ்ட் பண்ணுறது மூலமாக, அதாவது இந்த போர்டர்ஸுக்குரிய லேயர்ஸை காப்பி பேஸ்ட் டூப்ளிகேட் லேயர்ஸை க்ரியேட் பண்ணுறது மூலமாக அடுத்த சைட்டுக்கு நம்ம எக்ஸாக்ட் இதில் இருக்கிற அதே சைஸ் அதே கலரோட க்ரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான லோகோஸ் ஒரு டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது. நான் எனக்கு தேவையான லோகோஸை மட்டும் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி காட்ட போகிறேன். இந்த லோகோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஷேப் இருக்கும். அதில் நமக்கு தேவையானது சர்டிஃபிகேட் உரிய லோகோ ஒன்று இருக்கும். அதுக்கு கஸ்டம் ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு தேவையான லோகோ இந்த இடத்துல வந்து நம்ம டிசைனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நிறைய டிசைன் ஷேப்ஸ் இருக்குது. எனக்கு தேவையான ஷேப் இந்த ஷேப். ஸோ இதை செலக்ட் பண்ணி எனக்கு தேவையான இடத்துல தேவையான சைஸில் நான் அந்த சர்டிஃபிகேட் ஸோ நான் சரியாக சென்டர் பொசிஷனை செக் பண்ணுறதுக்கு ரூலர்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ
kind of certificate center line. ஸோ இதுக்கேற்ற மாதிரி இந்த ஷேப், அதாவது ஷேப்பை மூவ் பண்ணுறது மூலமாக அதோட சென்டர் பொசிஷனை நீங்கள் எக்ஸாக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்ட் பக்கெட்டை யூஸ் பண்ணி தேவையான பெயிண்டையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் யூனிவர்சிட்டி லோகோவை வந்துட்டு இந்த ஃபோட்டோஷாப், அதாவது சர்டிஃபிகேட் உடைய அந்த ஏரியாவில் ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணிவிட்டு தேவையான இடத்துல கொண்டு போய் நம்ம ட்ராப் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த இடத்துல அந்த சர்டிஃபிகேட் லோகோவை நான் கொண்டு வந்து தேவையான மாதிரி அந்த சர்டிஃபிகேட் லோகோவை நம்மளால் டிசைன் பண்ண இயலும். ஸோ இந்த இப்போ நீங்கள் எட் பண்ணியிருக்கிற அந்த யூனிவர்சிட்டி லோகோவில் இருக்கிற பேக்ரவுண்ட் கலரை நீங்கள் இரேசரை யூஸ் பண்ணி நீங்கள் டிலீட் பண்ணலாம், ஒரு ஹைட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஸோ அதுலேயும் சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். தேவையான மாதிரி ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் பிளெண்டிங்கில் வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் தேவையான விஷயங்களை யூஸ் பண்ணி. வேறு ஏதோ ஒரு மெத்தடில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத நிறங்களை நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்போ நான் வந்துட்டு தேவையான லோகோஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அந்த லோகோஸை நம்ம ரீசைஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு எடிட்டில் இருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்முங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ சர்டிஃபிகேட்டில் என்னென்ன விஷயங்களை நம்ம டைப் பண்ணணும்னு விரும்புகிறோமோ ஸோ அதை நம்ம டெக்ஸ்ட்டுங்கிற டூலை யூஸ் பண்ணி தேவையான டெக்ஸ்ட்டை தேவையான உங்களோட சர்டிஃபிகேட்டில் எங்கே சரி ஒரு இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ டைப் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அலைன்மெண்ட் ஒர்க்கை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ கோ டு தி டெக்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சர்டிஃபிகேட்டில் என்னென்ன லெட்டர்ஸ் வரணுமோ ஸோ அவ்வளோ நான் டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் ஃபோன் சைஸ், ஃபோன் கலர், அதே மாதிரி ஃபோன்ட்டு கடையில் இருக்கிற ஸ்பேஸ், மற்ற அலைன்மெண்ட் எல்லாமே இன்னும் நார்மலாக. ஸோ இப்போ நீங்கள் இப்போ பார்த்துருக்குற அந்த கேரக்டர்னு சொல்கிற அந்த பெனலை யூஸ் பண்ணி நான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ நான் என்னோடய ப்ராக்டிக்கலில் ஒரு சர்டிஃபிகேட்டை டிசைன் பண்ணியிருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி லோகோ இன்சர்ட் பண்ணுறது, இமேஜ் இன்சர்ட் பண்ணுறது, பேக்ரவுண்ட் கலர், டைப்பிங், ஸோ எல்லா வகையான டூல்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் சர்டிஃபிகேட் ஒன்று டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி மற்ற விஷயங்களை ஃபாலோ அப் பண்ணுங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இதில் இந்த ஒரிஜினல் ஃபைலை நீங்கள் ஒரு பிஎஸ்டி ஃபைலாக சேவ் பண்ணிவிட்டு அடுத்தது சேவ் பண்ணதுக்கப்புறம் இதுடைய ஒரு என்னோட சொல்கிறேன் இதில் லோக்கல் இது ஒரிஜினல் இப்போ சேவ் ஆகிட்டு இப்போ என்ன செய்யலாம்னா இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணாமலுக்கு திரும்ப இதில் காப்பியோட திரும்ப சேவ் பண்ணுங்கள் வேறு ஒரு நேமில். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபைல் என்ன செய்யலாம்டா, நீங்கள் இதில் இருக்கிற எல்லா லேயர்ஸையும் செலக்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லேயராக செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா லேயரும் செலக்ட் ஆகும். தேவையான லேயர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் என்ன செய்யலாம், அதை வந்துட்டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்கலாம் இந்த நான் யூஸ் பண்ண அத்தனை லேயர்ஸையும் சிங்கிள் ஒரு லேயராக கன்வெர்ட் இன்டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் என்ன செய்யலாம், இந்த ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணுறப்போ உங்களுக்கு தேவையான ஃபைல் ஃபார்மெட்டில் சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஜேபிஜி இமேஜை சேவ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னு ஒரு பிடிஎஃப் ஃபைலாக சேவ் பண்ணலாம். இல்லை எந்த ஃபார்மெட் உங்களுக்கு தேவையோ அந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ தட்ஸ் ஆல், நம்மளோட சர்டிஃபிகேட் நவ் இட் இஸ் ரெடி. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த சர்டிஃபிகேட் ப்ரிவியூவை பார்க்குறேன்னு சொன்னேன். I'll show you. ஸோ நான் க்ரியேட் பண்ண சர்டிஃபிகேட்டை ஜேபிஜி இமேஜ் தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. A4 சைஸு க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதே மாதிரி நமக்கு தேவையான எப்படியான சர்டிஃபிகேட்டையும் எப்படியான டிசைன்லையும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு கலர்ஸ், அதாவது கலர் ஒன்றை செலக்ட் பண்ணுறப்போ அந்த கலர் உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் கிடைக்கலன்ட்டுன்னா நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்ட் கலர் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி கோல்ட் கலரில் இருக்கிற ஒரு இமேஜை நீங்கள் உங்களோட ஃபோட்டோஷாப்புக்கு கொண்டு வரலாம். கொண்டு வந்துட்டு அதில் இருக்கிற கலர் பிக்கரை யூஸ் பண்ணி தேவையான கலரை நீங்கள் உங்களோட ஃபோட்டோஷாப்புக்கு எடுத்து உங்களுக்கு தேவையான இமேஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் practical. Thank you for watching me. Thank you for watching this video. Have a nice day everyone.